இன்றைக்கி ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள். அதில் 3ஆம் வசனம் தான் பிரதான வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இறைவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் இறைவனுக்கு பிரியமானவர்களாக இருப்போம். இறைவன் என்ன சொல்கிறார்? எல்லா நாடுகளின் சட்டங்களும் என்ன சொல்கிறதோ அதைத்தான் இறைவன் சொல்கிறார். ஒரு ஒன்றுமே இல்லை. நேற்று படித்தோம்ல, பார்த்தோம்ல, குற்றம் நடந்தது என்ன, எல்லாமே இறைவனுடைய கட்டளைகளை மீறி போகும்போது நடக்குது. ஒரு பணக்காரனை ஏமாற்றி அவன்கிட்ட இருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இவங்க போய் மோசடியில் சிக்கிறாங்க. ஒரு அசுத்தமான முறையில் தகாத விதமாக உறவு கொள்ள வேணும்னு சொல்லி இன்னொரு பெண் மீது இன்னொரு ஆண் மீது உறவு கொள்ளும்போது கொலையில் போய் முடியுது. இதுதான் அந்த குற்றச் செயல். அப்படின்னு என்ன நடக்குது? குற்றம் பின்னணி என்ன, நடந்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா விதமான குற்றச் செயல்களும் இப்போ எஃப்ஐஆர்னு ஒன்று போடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு பேர் எஃப்ஐஆர். இப்போ ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு வழக்கு பற்றி சொல்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்கும்போதே என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க. கேட்குறதுல முகாந்திரம் இருக்கான்னு பார்ப்பாங்க, காரண காரியம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் வழக்கில் முகாந்திரம் இருந்துச்சுன்னா உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. ஒரு கொலை கேஸு, ஒரு திருட்டு கேஸு, இந்த மாதிரிலாம் முகாந்திரம் இருந்துச்சுன்னா பண்ணுவாங்க. சும்மா பக்கத்து வீட்டில் வந்து சண்டை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம், எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. கூப்பிட்டு கேஸு பேசிகிட்டு இருப்பாங்க. சாதாரண வழக்கு. இறைவனுடைய கட்டளைகளை மீறுவதாக இதெல்லாம் இருக்கிறதோ, விபசாரம், கொலை, கொள்ளை, திருட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இறைவனுடைய கட்டளையிலே இருக்குது. அவருடைய கட்டளைகள் ஒன்றும் பாரமானவைகள் இல்லை. எல்லா நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கும் இணங்கி நடப்பதான் இறைவனுடைய கட்டளை, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏன் மக்கள் நடக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிற இச்சைகளினாலே. நீங்கள் ஏன் கேட்டும் பெறாமல் இருக்கிறீர்கள்? உங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி கேட்கிறீர்கள். நேற்று படித்தோம்ல, அதான் முக்கிய காரணம். திஸ் லவ் இஸ் ஃபார் காட் டு ஒபே ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். திஸ் இஸ் லவ் ஃபார் காட். இறைவனுக்கென்று நாம் வைத்திருக்கிற அன்பு, நேசம், பரிவு, பாசம் என்ன? இறைவனை நான் உண்மையிலேயே நேசிக்கிறேன், கடவுளை நான் உண்மையிலேயே நேசிக்கிறேன், அவர் சொல்வதன்படியெல்லாம் செய்வேன் என்றால் அதுதான் அன்பு. அண்ட் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் பர்டன்சம். அவருடைய கட்டளைகள் ரொம்ப சுமையானவைகள் அல்ல. எவ்ரிதிங் இன் கிரியேஷன் எக்ஸப்ட் மேன் ஒபேஸ் த வில் ஆஃப் காட். மனிதனை தவிர இந்த பூலோகத்தில் படைப்பில் இருக்கிற அத்தனையும், அது மின்னலானாலும் சரி, இடியானாலும் சரி, புயலானாலும் சரி, காற்றானாலும், கடலானாலும், மிருகங்களானாலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன. எத்தனையோ மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நாயெல்லாம் குறிப்பாக பார்த்தோம்னா, அடுத்து புயல் வரப்போதா, கார் ஆக்சிடெண்ட் நடக்க போதா, கூரை இடிஞ்சு விழப்போதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே குறைக்குது. அடுத்து ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்றத தெரிஞ்சு ஓடுது. ஒரு பெரிய மழை வரப்போகுதுன்னா என்ன ஆகும்? பறவைகள்லாம் பறந்து அதோட கூண்டுக்கு ஓடிடும். காக்கா பறக்குது அப்படின்னா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிருகங்கள்லாம் பள்ளமான பகுதி, தண்ணி தேங்கக்கூடிய பகுதியிலேருந்து தப்பி ஓடிடும். மழையே பெஞ்சிருக்காது, அதுக்கு முன்னாடியே அழகாக ஓடிடும். எப்படி இவங்களாம்னா இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன. இறைவனுடைய அந்த சென்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. மனிதனை தவிர எல்லாரும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். நம்ம மனசுக்குள்ளே மட்டும்தான் ஒரு குரூர புத்தி இருக்கும். அதான் ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது. இறைவனுடைய கட்டளைகளை எப்பொழுதுதான் மீறி நடக்கலாம், இது மட்டும்தான் நமக்கு தெரியுது. லைட்னிங் அண்ட் ஹேல், ஸ்னோ அண்ட் கிளவுட்ஸ், ஸ்டாமி விண்ட்ஸ் டூ ஹிஸ் பிட்டிங். நான் இப்போ சொன்னேன், இப்போ படிக்கவே இல்லை, சொல்லிட்டேன். மின்னல்களும் கல்மழையும் பனியும் மேகங்களும் புயலாக அடிக்கிற காற்றுகளும் அவர் சொல்கிறபடி நடக்கின்றன. அவர் சொற்படி கேட்கும் பெருங்காற்றே, மூடு பனியே, பெருமழையே அப்படின்னு பைபிளில் இருக்குது, சங்கீதத்தில். In the book of Jonah, we see the winds and waves and even the fish obeying God's commands. But the prophet stubbornly wanted his own way. காற்று, கடல் சொல்வது கடல் இறைவன் சொல்லுபடி கேட்குது. மீன் கூட கடவுள் சொல்கிறபடி கேட்குது. ஆனால் இந்த தீர்க்கதரிசி யோனா மட்டும் இறைவன் சொல்வதை கேட்க மாட்டான். நம்முடைய மனசுக்குள்ளேயும் அந்த வைராக்கியம் இருக்கும். இறைவனை மீறி என்ன செய்கிறது?
அப்படின்னு நம்ம யோசிப்போம். திறந்து பாருங்கள். டிசொபீடியன்ஸ் டு காட்ஸ் வில் இஸ் எ ட்ராஜடி. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதுங்கிறது ஒரு மகா பெரிய கேடான காரியம், படு பயங்கரமான முடிவில் கொண்டு போய் நம்மளை விடும். பட் ஸோ இஸ் ரிலக்டன்ட் கிரட்ஜிங் ஒபீடியன்ஸ். ஒன்று கீழ்ப்படியாமல் போகிறது, இன்னொன்று என்னென்னா கீழ்ப்படியறதுக்கு அப்படியே தயங்கிறது. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இதே சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு மனநிலை. அதே மாதிரி கிரட்ஜிங், முறுமுறுக்கிறது, இதுதான் நான் போகணுமா அப்படின்னு. இறைவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ என்னிடத்தில் கிட்டி சேருங்கள், நான் உங்களிடத்தில் கிட்டி சேருவேன். இதுதான் இறைவனுடைய. இது உலகத்திலே எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கணும், ஒரு எக்ஸாமினேஷனில் இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த திசையில் நீங்கள் போகும்போது அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உலகத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க. பல 100 ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். இதைத்தான் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் கிட்டி சேருங்கள், நான் உங்களிடத்தில் கிட்டி சேருங்கள். அப்போ என்னுடைய சுமை அதிகமாக பாரமானதில்லை, உங்களுடைய வழியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் உலகத்திலே மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கணும்னா அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிங்க. சரி, ஏற்கனவே இது மாதிரி அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை ஏமாந்து இது போயிருக்காங்களா, ஆண்டவருக்கு உண்மையாக கீழ்ப்படிந்தவங்களாம் நல்ல நிலையில் இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். ஆண்டவர் ஒரு முறை ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார், அந்த ஆசீர்வாதத்தை உங்களிடத்துலேருந்து திரும்ப பெற முடியாது. அதுக்கப்புறம் நீங்களாக போய் அழிஞ்சாதான் உண்டு. நாம் தொடர்ந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்போது நமக்கு அந்த ஆசீர்வாதம் நம்மிடத்திலேயே நிலைத்திருக்கும். முதலாவது நாம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்கள் தூங்கி எந்திரிச்சோடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க, மனதிலே ஆண்டவருடைய வசனோடு பேசிக்கொண்டே இருங்க. இதுதான் நம்பர் 1. இதுக்கு அடுத்து தான் நீங்கள் படிக்கிற படிப்பு. இல்லை எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்கள், அது உங்களுக்கானது தான். He wants us to obey him out of fear or necessity, but neither does he want us to obey him out of fear or necessity. என்ன போட்டிருக்கு கடைசி வசனம்? பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். விக்கிரகம்னா என்ன? இறைவனை விட வேறு எது உங்களுக்கு அதிகமாக பிடிக்கிறதோ அது உங்களுக்கு விக்கிரகம். அவர் இயேசு முதலாவது கட்டளையை பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? என்னையின்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் எதையுமே நீ வணங்கக்கூடாது அப்படிங்கிறார். நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னையின்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். முதலாவது அதுதான் அவர் என்ன சொல்கிறார், கணவன் மனைவிக்கு இடையே ஒப்பிடுகிறார். நீங்கள் நல்லா இந்த டிவியெல்லாம் பார்க்குறீங்கள, அந்த நாடகங்கள்லாம் நேற்று நம்மோட நாடகம் போட்டாங்கள நம்ம யூத்துலேருந்து, அந்த நாடகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கணவன் மனைவியும் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருந்தால் மட்டும்தான் குடும்பம் நல்லாயிருக்கும். மனைவி இடத்தில் அன்பு கூறாமல் இன்னொரு பெண் இடத்தில் அன்பு கூர்ந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? மனைவியும் கணவனிடத்திலே அன்பு கூறாமல் இன்னொரு ஆணிடத்திலே அதிகமாக அன்பு கூர்ந்தால் எப்படி இருக்கும்? ஒரு அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு ஆணாக இருக்கட்டும், அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு இப்போ மனசில் நல்லா புரியும். அதே மாதிரி தான் இறைவனுடைய வாழ்க்கையிலும் நான் முதலாவது இறைவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். இல்லை எனக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு போனோம்னா அந்த காரியம் வாய்க்காது உங்களுக்கு. முதலாவது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட படிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் டாப்பாக இருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறார்? முதலாவது என்னை தேடு, நீ தலையாக இருப்பாய், வாளாக இல்லாமல் தலையாக இருப்பாய்ங்கிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுங்க. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? God does not want us to disobey him, but neither does he want us to obey him out of fear or necessity. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. அதே நேரத்திலே நான் பயத்தினாலோ அல்லது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தினாலோ இறைவனுக்கு பயப்பட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. சரி, என்ன பண்ணி தொலைக்கிறது, தொலைச்சிட்டான். இப்போ ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் ஒரு ஓனர்கிட்ட அவங்களுடைய வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, போகலைன்னா அந்த ஆள் கத்துவாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டான். சரி, என்ன பண்ணி தொலைக்கிறது, சம்பாதிக்கணும்ல. இந்த காரணத்தினாலே ஒரு முதலாளிக்கு கீழ்ப்படுகிறார்கள், ஒரு மேனேஜர் கீழ்ப்படுகிறார்கள். நம்ம அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய்
நம்ம ஒரு அக்கா வந்திருந்தாங்கல்ல, எனக்கு எப்படியாவது கல்யாணம் மட்டும் ஆகணும், அதை மட்டும் ஜெபம் பண்ணுவோம். இதை மட்டும் தேவையின் அடிப்படையிலே ஆண்டவரே தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார் அப்படின்னு தாவீது ராஜாவை செலக்ட் பண்ணும்போது சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் முகத்தெல்லாம் பார்த்துக்கிறீங்க, அவன் பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பான், உள்ளத்திலே அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் இது இறைவனுக்கு தெரியும். நிறைய பாதிரியார்களுடைய வாழ்க்கை சீரழிவதற்கு காரணம் அவங்க நேரத்தை ஆண்டவரை வஞ்சித்திடலாம், ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் நீங்கள் பயந்து போய் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சரி என்ன பண்ணுறது, நம்ம இல்லைன்னா கடவுள் எங்கன்னா தண்டிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டியதில்லை. இல்லை ஒரு வேளை நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், இந்த பிளாட் வாங்கணும், இந்த காலேஜில் இடம் கிடைக்கணும், இங்கே போகணும் அப்படின்னு ஏதோ ஒரு தேவையை முன்வைத்து நீங்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. He wants us to obey him out of neither he what Paul wrote about giving also applies to living. பவுல் கொடுப்பதை குறித்து எழுதியிருப்பது தான் நாம் வாழ்வதற்கும் பொருந்துகிறது. Not reluctantly or under compulsion, for God loves a cheerful giver. அப்படியே தயங்கியோ அல்லது கட்டாயத்தினாலோ நீங்கள் கொடுக்க வேண்டாம், கொடுக்கிறவரிடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். நாம் நம்முடைய ஊதியத்திலே 10% இறைவனுடைய பணிக்காக செலவிட வேண்டும். இதை அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, 10% ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும், நீ என்கிட்ட கூட சுரண்டி படிக்கிறாங்க. ஏழைகளுக்கு, நோயில் இருப்பவர்களுக்கு, இன்னும் ஆலய பணிகளுக்காக இப்படி நம்முடைய பணத்தை செலவழிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவர் எப்படி நீங்கள் பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டுவார். ஒருவர் கட்டாயப்படுத்துறதுனாலோ அல்லது தயங்கியோ நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதும் நீங்கள் கட்டாயத்தினால அல்ல, தயங்கி அல்ல, நீங்கள் முழு மனதோடு அன்பு கூறுங்கள். அன்பு கூறுகிறவனிடத்திலே தேவன் அவரும் அன்பு கூறுகிறார். வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ்? அப்போது இன்பமாக மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதின் ரகசியம் என்ன? இதனால் என்ன உங்களுக்கு கிடைக்கிறது? அப்போ விசுவாசம் இல்லாமல் போகிறது தான் காரணம். 4ஆம் அதிகாரத்தில் பூரா விசுவாசத்தை பற்றி எழுதியிருக்காரு. இறைவனிடத்திலே விசுவாசமே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். நீங்கள் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம்னு படித்தோம், அதில் பாருங்கள் தெளிவாக சொல்லியிருக்கார். வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ்? இட் இஸ் டு ரெக்கக்னைஸ் தட் ஒபீடியன்ஸ் இஸ் அ ஃபேமிலி மேட்டர். அப்போ கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கீழ்ப்படிதல் என்பது குடும்ப பற்றின காரியம், குடும்ப விஷயம். குடும்பத்திலே கீழ்ப்படிதல் இல்லைன்னா அந்த குடும்பம் உருப்படுமா? ஆளாளுக்கு ஒன்று செஞ்சுட்டு போனால் யாருக்கும் கட்டுப்படாமல் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி? அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலைத்திருக்காது, அதே போல தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த குடும்பமும் நிலைக்காது. குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை என்றால், இறைவனோடு நமக்கு ஒற்றுமை இல்லை என்றால், இறைவன் சொல்வதை நாம் கேட்கவில்லை என்றால், நாம் இறைவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்வோம் என்று நினைப்போம்? யோசனை பண்ணி பாருங்கள். We are serving a loving Father and helping our brothers and sisters in Christ. நாம் அன்புள்ள பிதாவை நாம் தொழுது கொள்கிறோம். அப்பொழுது தேவன் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி நமக்கு அளப்பரியா செல்வங்களை தருகிறார். நான் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்தால் என்ன நடக்கும்? அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்ட மாதிரி நம்மளே ஜெயிலில் போட்டுறோம். எதற்குமே பயன் இல்லாமல். நீங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வதற்காகத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்கள் மிகப்பெரிய படிப்பை எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார்? நீங்கள் நல்லா படித்து உயர வாங்க. எதுக்கு? ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கும் ஏழ்மை நிலையில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும் உதவி செய்வது. என்கிட்டே ஒன்றும் இல்லை, நான் என்ன போய் கொடுக்கறது? இல்லை, கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார். நல்ல மேனேஜர் அவருக்கு வேணும். மொத்த வேக்கன்சி 10 லட்சம் வேக்கன்சி இருக்குது ஆண்டவர்கிட்ட. வேக்கன்சி நமக்கு என்ன சொல்கிறோம்? என்ன சார் இது ஸ்கோப் இருக்கா நீங்கள் படித்த படிப்புக்கு அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்கள. யூ ஹாவ் மச் ஸ்கோப், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. தேவன் கோடிக்கணக்கான பணத்தை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். அந்த பணத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க பொறுப்போட? இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமாக அன்போடு கீழ்ப்படுவீர்களா? ஆண்டவர் சொல்வதை செய்வீர்களா? இது ஒன்று தான் கேட்குறேன். கம்பெனியோடைய ரூல்ஸ்க்கு கீழ்ப்படிஞ்சு நினைஞ்சால் கம்பெனி உங்களை முதன்மையான இடத்துல வைக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கம்பெனி தன்னிச்சையாக இயங்க முடியாது. உண்மையான பணியாளர்களை கொண்டு தான் ஒரு கம்பெனி இயங்க முடியும். அப்போ உண்மையான பணியாளர்களே அந்த ஓனர் என்ன சொல்வார்? அவங்களுக்கு இன்னும் நல்ல போஸ்ட்டு கூட, ஒரு 50 பேர் அவங்களுக்கு போட, சம்பளத்தை கூட கொடு, அவனுக்கு கார் ஒன்று கொடு, வீடு ஒன்று. இப்படி தான் எல்லா ஓனர் நினைப்பாங்க. இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ஒத்துப்பாங்க. இதைத்தான் ஆண்டவரும் சொல்கிறார். என்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு
ஒரு உக்ரானக்காரன் ஸ்டீவர்டு மேனேஜர் தேவை. பட் நோபடி இஸ் தேர். எல்லாம் என்ன பண்ணுறான், எல்லா சொத்தையும் வாங்கி ஹெலிகாப்டர் வாங்கணும், வீடு கட்டணும், 5 ஏக்கரில் வீடு கட்டணும், என்னென்ன சொத்து 1000 பவுனு 2000 பவுனு லட்சம் பவுனு என்னென்னமோ அணிவிக்கணும்னு நினைக்கிறானுங்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு முன் வரவில்லை. அப்போ இந்த பணமெல்லாம் ஓனருடைய பணம், நான் எடுத்து செலவழிக்க முடியாதுங்க, எனக்கு வேணாங்க, நான் தொடமாட்டேன். ஏப்பா உங்களுக்கு தான் 10 லட்ச ரூபா மாதம் சம்பளம் கொடுக்குறாரு, எப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறா கொடுத்துருக்காரு, நம்மளாம் அதில் இது பண்ண முடியாது. எனக்கு டெய்லி காலையில் 2 இட்லி போதும், போக்குவரத்துக்கு ஒரு வண்டி போதும், அவ்வளோதான். இது ஆண்டவருக்கு சித்தமானு கேட்டு தான் நடக்க முடியும், ஆண்டவருக்கு கீழ்ப்படி தான் நடக்க முடியும். இப்படி உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். யோபு இம்மையிலும் ஆசீர்வதித்தார், மறுமையிலும் ஆசீர்வதித்தார். அப்போ இயேசு கதை சொல்லும்போது சொல்கிறார், இந்த உலகத்திலே எனக்கு கீழ்ப்படுகிறேன், இம்மையிலும் என் நிமித்தம் தன்னுடைய கணவனையாவது தன்னுடைய பிள்ளையாவது தன்னுடைய சகோதரனையாவது தன்னுடைய சகோதரியாக இழந்தவன் இம்மையிலே 10 மடங்கு 100 பெறுவதோடு மறுமையிலும் நித்திய ஜீவனை அடைவான்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவரெல்லாம் இம்மையிலே பிச்சைக்காரராக வாழ்ந்து எதிர்காலத்திலே மறுமையிலே பரலோக ராஜ்யத்திற்கு போகிற கதையெல்லாம் கிடையாது. இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அப்போ நம்ம ஏன் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு கீழ்ப்படியக்கூடாது? அப்படி கீழ்ப்படி அவர் சொன்ன கட்டளைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே. தூங்கி எழுந்தோடனே முழங்கால் பட்டும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொள்கிறோம். என் தைரியமாக பேசும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் தொழுது கொண்டார்கள். எந்த பரிசுத்தர்? பரிசுத்த ஆவியானவராகிய பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்தர், பிதாவாகிய தேவனாகிய பரிசுத்தர். 3 பரிசுத்தர்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த உலகத்திலே மகா பரிசுத்தர் என்ற தெய்வம் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒருவர் மட்டும்தான். வேறு எந்த தெய்வங்களுக்கும் மகா பரிசுத்தர் என்ற பெயரே கிடையாது. உலகத்தில் எந்த தெய்வத்தை வேணால் நீங்கள் தேடி பாருங்கள், எந்த மதத்தை வேணால். மகா சக்தி, மகா ஆங்காரம் உள்ள தெய்வம்னு இருக்கும், கொடூரமான தெய்வம் இதெல்லாம் இருக்கும். மகா பரிசுத்தர் என்று ஒன்றுமே இருக்காது. அப்போ மகா பரிசுத்தர் நம்ம பரிசுத்த ஆவியாகிய பரிசுத்தர், குமாரனாகிய பரிசுத்தர், தேவனாகிய பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த பரிசுத்தமான வழியிலே நம்ம நடத்துகிற தேவனுக்கு ஏன் நாம் கீழ்ப்படிய மறுக்கிறோம்? இதான் மனிதர்கள் மட்டும்தான் கீழ்ப்படுகிறதில்லை, உலகத்தில் உள்ள அத்தனையும் கீழ்ப்படுகின்றன. We are serving a loving Father and helping our brothers and sisters in Christ. We have been born of God. நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம். தேவனாலே பிறந்தவரிடத்திலே அவருடைய வித்து இருக்கிறது. We love God and we love God's children. நாம் தேவனையும் அவருடைய பிள்ளைகளையும் நேசிக்கிறோம். And we demonstrate this love by keeping God's commandments. இந்த அன்பை நாம் எப்படி வெளிக்காட்டுகிறோம், எப்படி செயலில் காட்டுகிறோம் என்றால் நாம் தேவனுடைய கட்டளைகளை காத்து நடப்பதின் மூலமாகத்தான். அவருடைய கட்டளைகள்லாம் என்ன? இந்த எல்லா நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் ஒரே சின்ன ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா ரத்தின சுருக்கமாக இயேசு சொன்னார். என்னென்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. முதலாம் கற்பனை என்னென்னா, கற்பனைகளில் பிரதான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயா. பேருக்காக எனக்கு ஒன்று வேணும்னு அன்பு கூறாத, பயந்து அன்பு கூறாத, மகிழ்ச்சியோடு முழு ஆத்மாவோடும் அன்பு கூறு. அதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனைனா, இதே அன்பை உன்னுடைய கூட இருக்கிறவனிடத்திலும் காண்பி, உன்னுடைய சகோதரத்திலும் காண்பி. அவன் செருப்பால் அடித்தானா கொஞ்சம் நேரம் தள்ளி ஒழுங்கிக்க, ஆனால் உன்னுடைய அன்பிலே நீ குறைந்து போகாதே, நீ அன்புள்ளவனாக இருக்கிறது மாறிவிடாதே. அவன் என்னை இப்படி பண்ணான்ல, நானும் அப்படி பண்ணுவேன்னு நீ உன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாதே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு. அப்படிங்கிறதான் என்னுடைய சிந்தனை. வாட் ஆர் சம் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் யூ வுட் பி வில்லிங் டு ட்ரை திஸ் வீக் டு அட்டெம்ப்ட் டு மேக் யுவர் ஒபீடியன்ஸ் ஒன்ஸ் மோர் ஜாய்ஃபுல்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை இன்னும் அதிகமாக மகிழ்ச்சிகரமான ஒன்றாக மாற்றுவதற்கு இந்த வாரத்திலே நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் எதை முயற்சிப்பீர்கள்? நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். எல்லா வேலைகளிலும், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் முதலாவது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?